மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம். சுமார் 1.5 லட்சம் பேருக்கு மேல இந்த அன்னதானம் நேற்று இரவு 5 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த அன்னதானம் இருக்கு. இது மதுரை பறவை மார்க்கெட்டு, மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு சார்பா எல்லா காய்கறிகளையும் அவங்க கொண்டு வந்து இறந்துவாங்க. இங்கே பொதுமக்கள் தங்களால முடிஞ்ச பொருள்களையும் நிதிகளையும் இங்கே கொடுத்து எல்லாரும் மதுரை மக்கள் தன் தாயாருக்கு இங்க அன்னதானம் பண்ற மாதிரி அவங்க வீட்டு திருக்கல்யாணம் மாதிரி எல்லாருமே முழு ஈடுபாட்டோட இதுல முழுமையா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திருவருள் குருநாதர் சாமுண்டி குருநாதருடைய தீவிர முயற்சியால் ஆரம்பிச்சு சிவந்தி சாமி குருநாதருடைய உழைப்புல இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதுல எல்லா கோடிக்கணக்கான மக்கள் இதோட இதுல லட்சக்கணக்கான வருஷம் இந்த இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் இந்த திருவருள் பக்த சபையில இணைஞ்சு உங்களால முடிஞ்ச அன்பளிப்புகளையும் பங்களிப்பு உடல் உழைப்புகளையும் கொடுத்து இதை மென்மேலும் நீடித்து செய்ய வேண்டிய எல்லா மீனாட்சி திருக்கருளை நினைக்கிறோம். நன்றி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. மொத்தமா ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல சாப்பிடுவாங்க. இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக நாங்க ஏற்படுத்தப்பட்ட ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ல இருந்து 10 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 பேருக்கு முன்னாடி ஆரம்பிச்ச திட்டம் அது. இன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்கு வர பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று மாப்பிள்ளை இழைப்பு சாப்பாடு 40,000 பேருக்கு விருந்து கொடுத்துருக்கோம். அதில் கேசரி, வெண்பொங்கல், வடை, சாம்பார் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து 6 மணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திருக்கல்யாண விருந்து, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், வடை, தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இத்தனை வகையான சாதங்களில் இனி திரி வச்சு கொடுக்குறோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,10,000 பேருக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வருங்காலத்தில் கிட்டத்தட்ட மொத்தம் 1.5 லட்சம் பேர் பண்ணுறோம். போக நாங்கள் 2 லட்சம் பேர் பண்ணுறதுக்கு மீனாட்சி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா இன்னும் சிறப்பாக செய்வோம். இதுக்கு பறவை மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு, கேஸ் அசோசியேஷன் கேஸ் கொடுக்குறாங்க. அவங்க பூரா 8 டன் காய்கறி கொடுக்குறாங்க. வெளிநாட்டு பக்தர்லாம் வந்து இதுக்கு நிதியுதவி கொடுக்குறாங்க. 10 டன் அரிசி தேவைப்படுது, அது பூரா மீனாட்சி பக்தர்கள் கொடுக்குறாங்க. 4 டன் நெய், 4 டன் சமையல் எண்ணெய், 4 டன் பரசல் பொருட்கள் இவ்வளவுமே வந்து மீனாட்சி கும்பிட பக்தர்கள் அனைவரும் கொடுக்குறாங்க. 1500 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு அவங்க நான் தன்னார்வமாக வந்து யாருக்கும் பேமெண்ட் கிடையாது. அதே மாதிரி 200 சமையல் கலைஞர்கள் இந்த சமையல் தயார் பண்ணுறாங்க. அதுபோக 3000-4000 மகளிர் வந்து காய்கறி 8 டன் காய்கறி கட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே மீனாட்சி மேல உள்ள பக்தினால தான் வந்து செய்கிறாங்க ஒழிய யாரும் பணம் வாங்கி செய்கிறதில்ல. இது ஒரு பெரிய வளர்ச்சியான திட்டம். இன்னும் போகிற காலங்கள் இன்னும் சிறப்பாக செய்வோம். இன்னும் 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்களுக்கு சேதுபதி ஸ்கூல் இந்த இடம் கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி சுமூகமான முறையில் போலீஸ் பாதுகாப்படையும் மாநகராட்சி கமிஷன் அவங்களும் ஒத்துழைப்பு கிளீன் பண்ணி கொடுத்துறாங்க. கலெக்டரோட ஒத்துழைப்போடையும் இந்த திட்டம் நடைபெறனால எங்களுக்கு ஈஸியாக நடத்துகிறோம். இவ்வளோ பெரிய திட்டத்தை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு எங்கள் ட்ரெஸ் ரெடியாக இருக்கு. மீனாட்சி மேல உள்ள பக்தினால திருக்கல்யாணம்ன்றது வந்து முக்கியமான விஷயம். திருக்கல்யாணம்ன்றது மதுரையில் ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழா. அந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவுக்கு அங்கனக்குள்ள அன்னதானம் பண்ண முடியாது, அப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றக்காக தான் இந்த ஸ்கூலவே எடுத்திருக்கோம். அது இந்த ஸ்கூலோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சதுதான். 10,000 பேருக்கு போட்டோம், பத்தலை. அப்புறம் 20,000 பேருக்கு போட்டோம், அப்புறம் 50,000 பேர், 1 லட்சம் பேர், 1 லட்சம் போட்டும் பத்தலை, அப்புறம் 1.5 லட்சம் பேர் இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அப்ப சாப்பிட்டவங்க அவங்களால முடிஞ்சதை எதையாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வர்ற கட்டத்தில் ஒவ்வொன்றா வந்து இப்போ டெவலப் ஆகி இப்போ அடுத்த 2 வருஷத்துல எப்படி ஒரு 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் சாப்பிட்ற மாதிரிக்கான வசதிகள் செஞ்ச வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புப்படி அதை சிறப்பாக பண்ணிடுவோம். இதோட 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. மன திருப்தியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்பயுமே நல்லா இருக்கு. இத்தனை வருஷமா நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்கு. நாங்க திருக்கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கோம். மனசு திருப்தியா வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிருப்பாரு. மன திருப்தி. கல்யாணத்துக்கு வந்து போனா எங்க வீட்டுல நல்லதெல்லாம் நடக்குங்கிற எங்களுக்கு ஒரு ஐதீகம். இது மாதிரி அன்னதானம் வந்து சாப்பிட்டா அது ஒரு திருப்திக்கு நாங்க அங்க இருந்து வந்து சாப்பிட்டு போறோம். கஷ்டப்பட்டாலும் நடந்து வந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இவ்வளவு கூட்டத்துக்கு இவ்வளவு தூரம் ரெடி பண்றதுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. நல்லா இருக்கு. இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு?
ஆமா. அது இப்ப கஷ்டம் தான். மக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது மக்களும் கூட்டத்துல முண்டி அடிக்காம செய்யாம அதே மாதிரி வாலண்டியர்ஸ் நல்லா இது பண்றாங்க. மன திருப்தியா தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். திருக்கல்யாண நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இங்கே சேதுபதி ஸ்கூலுக்கு வந்தோம், அன்னதானத்துக்கு வந்தோம். இங்கே பலதரப்பட்ட மக்களும் வந்து உணவுக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப எல்லாரும் சந்தோஷமா தான் சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் செஞ்சா கூட சில குறைகள் இருக்கும், இங்கே சாப்பிட்றப்ப எந்த குறையும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றோம். எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். கலவை சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலவை சாதம் தான் இங்கே இருக்கு. அதுவுமே ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு செய்யறதுக்கே இது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் செய்ய முடியும். அனைவருக்கும் நன்றி. ஒற்றுமை வந்து பல பேர் வந்து பணிபுரியுறாங்க. எல்லா மக்களுமே வந்து பணி செய்யறாங்க. எல்லாம் விருப்பப்பட்டு வந்து செய்யறாங்க. இதுவுமே அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். வணக்கம், நான் சசிகுமார், நாகராஜா, சுரேஷ் கண்ணா, சசிதரன் இன்னொருத்தரை வந்து உள்ளுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு வந்து இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்ற அன்னதானத்தில் நாங்கள் சேவை செய்யறது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து இந்த ஹைஜீன் சுகாதாரமான விஷயத்த உணவு பரிமாற்றத்துக்கு எடுத்துட்டு வரோம். இந்த ஹேர் நெட்டு, கிளவ் இது போன்ற விஷயங்கள் வந்து மலேசியாவில் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே வந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த சேவையை செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் மலேசியாவில் 2வது, 3வது, 4வது, 5வது தலைமுறை வரைக்கும் வந்து நம்ம அங்கே மலேசியாவிலேருந்து இருக்கோம். நாங்கள் 27ஆம் தேதி இந்த திருவிழாவில் வந்து மதுரையில் கலந்துக்கிறது. இதுக்கு முன்னால் வந்து திருச்சி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, சென்னை இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம ஒவ்வொரு அப்படி நம்மளோட டூர் அப்படியே போயிட்டு எங்கெங்க கோயில் இருக்கு அதெல்லாம் பார்க்குறோம். இந்த வருஷம் மதுரையில் இருக்கக்கூடிய திருவிழா ரொம்ப விமரிசையாக நடக்குது. பல லட்சம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த திருவிழாவில் நாங்களும் ஒரு சின்ன பங்களிப்பு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இங்க வந்து எங்களுடைய மூதாதையர்கள் இங்கிருந்து இந்தியாவிலேருந்து தான் மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. ஆக ஒவ்வொரு வருஷமும் இங்க நடக்கக்கூடிய திருவிழா வந்து அது எங்களோட திருவிழா மாதிரி நினைச்சு நாங்க இங்க வந்து கலந்துக்கிறோம். எங்களோட ரூட்ஸ் வந்து இங்க தான் இருக்குது. அதை என்னைக்கும் நம்ம மறக்க கூடாது. இப்ப நம்ம ஒரு கோயில் திருவிழா இல்ல சிறு திருவிழா இல்லாம சிட்டியே எங்க திருவிழா கொண்டாடும் போது இவ்வளோ லட்சம் பேர் இங்க வந்து கலந்துக்கிறாங்க, இவ்வளோ லட்சம் பேர் வந்து இங்க சாப்பிடுறாங்க. இதுல பரிமாறுறதுல மட்டும் இல்லாம இதுல சேர்ந்து இதை சேவை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் தான். அங்க இருக்கக்கூடிய திருவிழா வந்து மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா பத்திகேப்ல நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழா. அதுல வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா வந்து 10 நாள், 12 நாள், 20 நாள் அழகர் ஆத்துல இறங்குற வரைக்கும் நடக்கக்கூடிய திருவிழால பார்த்தோம்னா பல லட்சம் பேர் வராங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு நாளும் திருவிழா சிட்டியே கலக்கிறத பாக்குறதுக்கு வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல நாளா வந்து இந்த திருவிழா, இந்த மதுரை சித்திரை திருவிழா, அன்னதானம் இது போன்ற விஷயங்கள் வந்து தெரியாம இருந்தது. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல இங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நியூஸ் கவரேஜ் மட்டும் இல்லாம நாங்க போடக்கூடிய தகவல்களை வந்து பார்த்துட்டு மதுரையில இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதா, தமிழ்நாட்டுல இவ்வளவு அழகா விமர்சையா திருவிழா பண்றாங்களா, மக்கள் எல்லாம் ஒத்துமையா ஜாதி மதம் பார்க்காம இவ்வளவு அழகா இந்த திருவிழாவை கொண்டாடுறத பாக்குறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்கான மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.